ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பிளெண்டரில் மெக்கானிக்கல் ரிக்கிங் சிஸ்டமை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மெக்கானிக்கல் ரிக்கிங் அப்படின்னா நார்மலாக ஒரு அனிமேஷன் கேரக்டர் ரிக் பண்ணுறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மெக்கானிக்கல் ரிக்கிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அந்த ரோபோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே மெக்கானிக்கலாக ரிக் ஆகிருக்கும். நம்ம நார்மலாக ஒரு கேரக்டர் ரிக் பண்ணுற மாதிரி அதில் பைண்டிங் அப்படின்ற அந்த கான்செப்டே வராது. மெக்கானிக்கல் ரிக்கிங் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஆப்ஜெக்டை ரிக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. அதாவது இது வந்து ரெகுலரான ரிக்கிங் சிஸ்டம் தான். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஆர்மேச்சரையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக் வெயிட் பெயிண்ட்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ரிக்கிங் சிஸ்டம் கிரியேட் ஆகிடும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டை ரிக் பண்ண முடியும். அடுத்து இந்த மெக்கானிக்கல் பார்ட்டை எப்படி ரிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம முதல்ல பார்த்ததோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கர்சர் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபயர் டேப்பில் ஆட் மாடிஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்மேச்சரை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு முதல்ல நம்ம ஏதாவது மாடிஃபயர்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஆர்மேச்சர் மாடிஃபயரை டாப்பில் மூவ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற அந்த லிஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டேப் பட்டனை கிளிக் பண்ணி அதை எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ரெண்டு வெர்டெக்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குரூப்போட நேமை 4 ஆர்ம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். செகண்ட் குரூப்போட நேம் வந்து ஆர்ம்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் டேப் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த போனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேம்ஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த போனுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கிற நேம் வந்து வியூ போர்ட்டில் ப்ராஜெக்ட் ஆகும். கீழே இருக்கிற போன் ஆர்ம்ஸ், அப்புறம் மேலே இருக்கிற போன் வந்து 4 ஆர்ம்ஸ். நெக்ஸ்ட் அந்த 3D மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் பட்டனை கிளிக் பண்ணி அதை எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ கர்சர் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் சைடில் இருக்கிற வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். டாப் சைடில் இருக்கிற அந்த மெக்கானிக்கல் பார்ட் மட்டும் செப்பரேட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் 4 ஆர்ம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அசைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் Ctrl+I கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வெர்ட் செலெக்ஷன் கிரியேட் ஆகும். அதாவது மேலே இருக்கிற பார்ட் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற பார்ட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இப்போ மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் ஆர்ம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அசைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு பார்ட்ஸையும் நம்ம கிரியேட் பண்ண அந்த வெர்டெக்ஸ் குரூப்புக்கு அசைன் பண்ணியாச்சு. கீபோர்டில் டேப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த 3D மோடில் ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ வியூ போட்ட போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ரிக் பண்ணால் எப்படி வருமோ அதோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இது வந்து பைண்ட் ஆகலை, இது வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த மெக்கானிக்கல் அனிமேஷனை கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கியர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கியர் சிஸ்டமில் ஒரு கியரை ரொட்டேட் பண்ணும்போது அது கூட கனெக்டடாக இருக்கிற ரெண்டு கியர்ஸுமே இன்வெர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கியர் சிஸ்டமை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கியரோட ரொட்டேஷனை நம்ம கிரியேட் பண்ணும்போது செகண்ட் கியர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகணும். அதாவது செகண்ட் கியர் வந்து ஃபர்ஸ்ட் கியரோட ரொட்டேஷனுக்கு ரியாக்ட் ஆகணும். இப்போ செகண்ட் கியரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் கான்ஸ்ட்ரைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட் ஆப்ஜெக்ட் கான்ஸ்ட்ரைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ரொட்டேஷன் கான்ஸ்ட்ரைண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற லிஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா XYZ அப்படின்னு 3 டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் XY ரெண்டு ஆப்ஷனையும் டீசெலக்ட் பண்ணுங்கள். இப்போ அது கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனில் Z டைரக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கியரை நம்ம Z டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது செகண்ட் கியர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கியர் வந்து செகண்ட் கியரோட ரொட்டேஷனுக்கு ரியாக்ட் ஆகணும். தேர்ட் கியரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற கான்ஸ்ட்ரைண்ட் டேப்பில் ஆட் கான்ஸ்ட்ரைண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ரொட்டேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த மாடிஃபயரில் இருக்கிற அந்த லிஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கியரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அதில் இருக்கிற டைரக்ஷன் ஆப்ஷனில் XY அப்படின்ற அந்த ரெண்டு ஆப்ஷனையும் டீசெலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கியரை ரொட்டேட் பண்ணும்போது 3 கியருமே ரொட்டேட் ஆகும். இருந்தாலும் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதாவது தேர்ட் கியர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகலை, அது வந்து செகண்ட் கியரோட சேம் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இப்போ இதை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபயர் டேப்பில் அந்த இன்வெர்ட் ஆப்ஷனில் Z டைரக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியரை ரொட்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு கியரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், அதாவது ஒவ்வொரு கியரும் இன்னொரு கியரோட ரொட்டேஷனுக்கு ரியாக்ட் ஆகும். இப்போ டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிளெண்டரில் 5 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது. போன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் போன் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு போன் வந்து ஸ்டிக் போன். அதாவது இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பேரண்ட் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும்.
அதாவது டாப் சைடில் இருக்கிற அந்த போன் வந்து சில்ட்ரன், அப்புறம் பாட்டமில் இருக்கிற அந்த போன் பேரண்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் எல்லா போன் சிஸ்டமும் ஒர்க் ஆகும். இருந்தாலும் எல்லா போன்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த ஸ்டிக் போனில் ஒரு போனை செலக்ட் பண்ணும்போது அந்த போனோட எண்டில் வந்து ஒரு டாட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி எது பேரண்ட் எது சில்ட்ரன் அப்படின்னு ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பி போன். இந்த போனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக அனிமேஷனுக்கு இந்த மாதிரி போன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அனிமல்ஸுக்கு அப்புறம் ஹியூமன் கேரக்டர்ஸுக்கு இந்த மாதிரி போன்ஸ் யூஸ் ஆகும். எந்த டைப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற போன் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வியூ போர்ட்டில் அந்த போனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செக்மெண்ட்டோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான பிளெண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து இந்த போனுக்கு மட்டும்தான் இருக்கும். வேறு போன்ஸில் நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டாஹெட்ரல் போன். அதாவது இது வந்து பிளெண்டரோட யூனிவர்சல் போன். கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி ஆர்மச்சரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த போன் தான் கிரியேட் ஆகும். ஸ்டிக் போனில் பார்த்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு போனோட எண்ட்லேயும் ஒரு டாட்டை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்வலப் போன். இந்த போனை ஆட்டோமேட்டிக் வெயிட் பெயிண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆர்மச்சரில் இருக்கிற ஒவ்வொரு போனையும் ஒரு என்வலப் வந்து கவர் பண்ணியிருக்கும். அந்த என்வலப்பை யூஸ் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக் வெயிட் பெயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒயர் போன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பேசிக் போன் தான். ஃபைனலாக இந்த ரோபோட்டோட மெக்கானிக்கல் ரிக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் மெக்கானிக்கலாக ரிக் ஆகிருக்கு. இந்த ரோபோட்டுக்கான ரிக்கிங் சிஸ்டமை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி 3D மாடலில் ரிக் பண்ணணும் அப்படின்னா. இந்த ரோபோட்டோட விங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வேல ரிக் ஆகிருக்கு. அந்த விங்ஸோட போனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த விங்ஸ் எல்லாமே ஃபோல்ட் ஆகி ரோபோட்குள்ளே அப்படியே செட் ஆகிடுது. நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டிரைவிங் சிஸ்டமை கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரோபோட்டோட பாடியில் இருக்கிற அந்த போனை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணும்போது அந்த ரோபோட்டோட லெக்ஸில் இருக்கிற ஐகே ஜாயின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது அந்த பாடி மூவ் ஆகும்போது அந்த லெக்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் போஸ் லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த ரோபோட்டோட போஸஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் போஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு ஃப்ளையிங் போஸ். அடுத்து ஃப்ளையிங் போஸில் லெக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ஸ்டாண்டிங் போஸ். அடுத்தது லாஸ்ட்டாக சார்ஜிங் போஸ். இதில் இந்த ஒயர் வந்து டிஃபால்ட்டாகவே இன்சர்ட் ஆகிருக்கு. அதாவது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது. பிளெண்டரோட அட்வான்ஸ் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிச்சிங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.